திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிதம்பரம் சுவாமிகள் அருளி செய்த திருப்போரூர் நித்திய பாராயணத்தை நம்ம படிச்சுக்கிட்டு வரோம். ரெண்டு பாடலாக மொத்தம் 10 பாடல்கள். அவருடைய வரலாறுகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். திருப்போரூர் கோயில் ஒரு காலத்தில் 400 ஆண்டுகள் முன்னாடி வாழ்ந்தவர் அவர். அது திருப்போரூர் கோயில் மண்மூடி இருந்துதான். அப்போ மீனாட்சி அம்மை தான் சிதம்பரம் சுவாமிகளை அனுப்பி அந்த கோவிலை எடுத்து நீங்கள் ஜீரணோத்தாரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ நம்ம இன்றைக்கி 3வது பாகமாக படிக்கிறோம். இதில் பாகம்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக மொத்த கதையும் போட்டிருக்காங்க, மொத்த வரலாறும் போட்டிருக்காங்க. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறோம். அப்போ இன்றைக்கி சிதம்பரம் சுவாமிகள் குருவுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு திருப்பூர் போகிறதுக்காக கிளம்பி வரார். அதில் விட்டோம். இப்போ நம்ம படிக்கிறோம். குமார தேவர் சமாதி அடையும் தருணத்தில் இருந்தார். அவரை வணங்கி குரு அருள் பெற்று யாத்திரையை தொடர்ந்தார் சிதம்பரம் சுவாமிகள். கிளியனூரில் ஞான அம்மையார் என்பவர் சுவாமிகளுக்கு உணவளித்து உபசரித்தார். அந்த பெண்மணிக்கு அருளாசி வழங்கியவர் பொம்மைப்பாளையத்தில் சிவஞான பாளைய சுவாமிகளை சந்தித்தார். இருவரும் கருத்துக்கள் பலவற்றை பரிமாறிக்கொண்டனர். தொடர்ந்து 7 நாட்கள் இரவு பகல் பாராமல் இருவரும் விவாதித்தனர். பின்னர் அங்கிருந்து யாத்திரையை தொடர்ந்தவர் திருப்போரூரை வந்து அடைந்தார். இங்கு முருகப்பெருமானின் கோயில் எங்குள்ளது என்று ஊர் மக்களிடம் கேட்டார். முருகப்பெருமானுக்கு கோயிலா? இந்த ஊரிலா? இங்கு வேம்படி விநாயகர் தான் இருக்கிறார். வேப்ப மரத்தடியில் உள்ள பிள்ளையாரைத்தான் கும்பிட்டு வருகின்றோம் என்று கூறி அந்த கோயிலுக்கு செல்லும் வழியை காட்டினர். அந்த காலத்தில் இந்த பகுதி பனங்காடாக இருந்தது. முருகப்பெருமான் கோயில் எப்படியேனும் கண்டுபிடித்து விட வேண்டும். அன்னை மீனாட்சி நம் முயற்சிக்கு உதவுவாள் என்ற நம்பிக்கையுடன் வேம்படி விநாயகர் கோவில் அருகே ஓலைக்குடில் ஒன்றை அமைத்து தங்கினார். அருகில் உள்ள வள்ளையார் ஓடையில் தினமும் நீராடி வேம்படி விநாயகரை வழிபட்டு ஜபம் செய்து வந்தார். பகல் வேளையில் பனங்காட்டில் கந்தவேல் கோயில் தேடும் பணியில் ஈடுபட்டார். 7ஆம் நாள் பனங்காட்டில் தேடுதல் பணியில் இருந்தபோது பெண் பனைமரம் ஒன்றின் அடியில் ஸ்ரீ சுந்தர பெருமானின் சுயம்பு வடிவை கண்டு பூரித்து போனார். சுவாமிகள் அந்த மூர்த்தத்தை அள்ளி எடுத்து ஆற தழுவி கொண்டார். பிறகு மூர்த்தத்தை குடிலுக்கு கொண்டு வந்து சுவாமிகள் தினமும் அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தார். அழகன் முருகன் கிடைத்து விட்டான், அவன் குடிகொண்டுள்ள கோயிலும் கிடைத்துவிடும் என்று உற்சாகத்துடன் கோயிலை தேடும் பணியில் தீவிரமாக இறங்கினார். ஒரு நாள் வள்ளையார் ஓடையில் நீராடி மூலவரான கந்தவேலுக்கு அபிஷேகம் ஆராதனைகளும் முடித்த வேளையில்தான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. சிதம்பரம் சுவாமிகள் குருவான குமாரதேவரின் இதற்கு முன்னரே குமாரதேவர் சமாதியாகிவிட்டார் என்றும் சொல்வார். குமாரதேவர் வடிவில் கந்தவேல் எழுந்தருளினார். இந்த நிலையில் குருநாதரை எதிர்பார்க்காத சிதம்பரம் சுவாமிகள் பெரிதும் மகிழ்ந்தார். அன்னை மீனாட்சியின் அருளுடன் முருகப்பெருமானின் கோயிலை கண்டுபிடிக்கவே இங்கு வந்திருக்கிறேன் எனும் தகவலை தெரிவித்தார். அப்போது குருநாதர் வடிவில் இருந்த முருகப்பெருமான் சிதம்பரம் சுவாமிகளின் நெற்றியில் திருநீறு பூசினார். அவ்வளவுதான். மறுகணம்
பிரகாரங்கள், தூண்களுடன் அமைந்த மண்டபங்கள் முதலான கோயில் அமைப்பு முழுவதும் சுவாமிகளுக்கு தெரிந்தது. மன நிறைவுடன் குருநாதரை திரும்பி பார்த்தார் சுவாமிகள். அப்போது குருநாதரின் வடிவில் இருந்த கந்தவேல் புன்னகைத்தபடியே நடந்தார். குடிலில் இருந்த மூர்த்தத்துக்குள் மறைந்தார். திகைத்து போன சுவாமிகள் கந்தவேலின் திருவிளையாடல் இது என்பதை உணர்ந்து சிலிர்த்தார். மூலவர் விக்கிரகத்தையும் கண்டுபிடித்தாயிற்று. கோயில் புதைந்திருக்கும் பகுதியையும் பார்த்தாயிற்று. சுமார் 1000கணக்கான ஆண்டுகள் முன் பல்லவர்களால் கட்டுவிக்கப்பட்ட கந்தவேலின் கோயில் மண்ணோடு மண்ணாகி புதருக்குள் மூழ்கி போயிருந்தது. இப்படிப்பட்ட பழமையான ஓர் கோயில் பக்தர்கள் தரிசிக்கும் பொருட்டு அதை வெளிக்கொண்டு வரும் பொறுப்பை சுவாமிகளுக்கு அளித்திருந்தாள் அன்னை மீனாட்சி. அடுத்து கோயில் திருப்பணிகளை துவக்கினார் சுவாமிகள். ஊர் மக்களின் பிணி நீங்க அவர்களுக்கு திருநீர் தந்து அருளினார். அனைவரும் நோயில் இருந்து மீண்டனர். குடும்ப பிரச்சனைகளை சிக்கி தவித்தோறும் சுவாமிகளிடம் திருநீர் பெற்று மனம் தெளிந்தனர். அனைவரும் திருப்பணிக்கு தங்களால் இயன்ற தொகையை சுவாமிகளிடம் வழங்கினர். செல்வந்தர்கள் பலரும் தங்கத்தையும் பணத்தையும் அள்ளி கொடுத்தனர். கிளியனூர் ஞானம்மையாரும் தன்னிடம் இருந்து ஒரு சிறு தங்கத்தை வழங்கினார். பொருள் மிகுந்தோர் சில கிராமங்களிடையே சுவாமிகளின் காணிக்கையை கொடுத்தனர். குடில் நிறைய பொன்பொருளை சுவாமிகள் வைத்திருக்கும் நேரத்தை அறிந்த கொள்ளைக்கூட்டம் சுவாமிகள் தனியே இருந்தபோது அவரிடம் இருந்த தங்கத்தையும் பணத்தையும் அபகரிக்க திட்டமிட்டது. அதன்படி ஒரு நாள் சுவாமிகளை தாக்கிவிட்டு இவை அனைத்தையும் கொள்ளை அடித்து கொண்டு போய்விடலாம் என்கிற எண்ணத்தில் அவரை சூழ்ந்தபடி அவரை தாக்குவதற்காக கைகளை ஓங்கினர். அப்போது அவர்கள் இருவரையும் அமைதியாக பார்த்தபடி இருந்தார் சுவாமிகள். அடுத்த கணம் கள்வர்களின் கைகள் செயலிழந்தன. பின் பார்வையும் பறிபோனது. தடுமாறி வந்து சுவாமிகளின் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர். அது மட்டுமா, இதுவரை திருடிய அனைத்து பொருட்களையும் கோயில் திருப்பணிக்கு தந்து விடுவதாகவும் உறுதி அளித்தனர். அடுத்த கணம் அனைவரும் பார்வை கிடைக்கப் பெற்றனர். பாருங்க, முருகப்பெருமானுடைய இந்த திருப்போரூர் கோயில் எப்படி மண்ணில் புதைஞ்சு இருந்திருக்குது பாருங்க. நம்ம மீனாட்சி அம்மாள், சொக்கநாதர் மகிழும் மீனாட்சி, மதுரை மீனாட்சி, அதுக்குன்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நம்ம சிதம்பரம் சுவாமிகளை அனுப்பிச்சு எல்லாரும் வழிபட்டுக்கிட்டு இருக்கிற தலம் இந்த மாதிரி மண் மூடி கிடக்குது, நீ போய் அதை எடுத்து புதுப்பிக்கணும் அப்படின்ட்டு அனுப்பிச்சிருக்காரு. அந்த காலத்தில் யுத்தபுரின்னுட்டு இருக்கிறது இப்போ நம்ம திருப்போரூர்னு வழிபடுறோம். அப்படி ஒரு பனங்காட்டுக்குள்ளே புதஞ்சி மண் மூடி போய் இருந்த கோவில் எப்படி வந்து புதுப்பிச்சு கொடுத்தார் பாருங்க. அப்படி ஒரு கோயில் திருப்பணியை நிகழ்த்தின இந்த சிதம்பரம் சுவாமிகள், அவருக்கு தாய் தகப்பன்னு இதில் குறிப்பிடலை. ஏன்னா அவங்களுக்கு அப்போ எழுதி வச்சதெல்லாம் எங்கே மறைஞ்சிருக்கும், எல்லாம் ஓலையில் கூட எழுதி வச்சுருப்பாங்க. எவ்வளோ இதுவாக செறிஞ்சு போய் எங்கே போச்சோ யாருக்கும் அதனுடைய அவருடைய அப்பா அம்மா யார் அப்படின்றதெல்லாம் தெரிய வரல. ஆனால் நம்ம முருகப்பெருமான், திருப்போரூர் முருகப்பெருமானை கோவிலை கண்டுபிடிச்சி நம்மளுக்கு கொடுத்தாரு. இப்போ நம்ம இதுவரையும் கேட்டோம். மீதி பகுதியை நாளைக்கு பார்ப்போம். எப்படி பாருங்கள், கோயிலே இல்லாத இடத்துல வந்து வேம்படி விநாயகரை வச்சு கும்பிட்டுக்கின்னு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் இருந்தவங்கெல்லாம் பெரியவங்கெல்லாம் போயிடுறாங்க இல்லையா, அதனால் கோவில் இருக்கிறது தெரியல. அதனால் அங்கே ஒரு மரத்தடியில் இருக்கிற பிள்ளையாரையே கும்பிட்டுக்கின்னு இருந்துருக்குறாங்க. இப்போ இவர் சிதம்பரம் சுவாமிகள் வந்து அந்த வேம்படி விநாயகரை கும்பிட்டுக்கினே பூஜை பண்ணின்னு இருக்கும்போது அந்த இடத்துல உற்சவர் மூலவர் கிடைக்கிறாரு. மூலவர் சிலை மட்டும் கிடைக்குது. அதையும் எடுத்து வச்சு பூஜை பண்ண ஆரம்பித்த பிறகு முருகப்பெருமானே அவருக்கு குரு உருவில், ஏன்னா அவர் எப்பயோ சமாதி ஆயிட்டாராம். இவருக்கு தெரியாத அவர் சமாதியானது. அந்த உருவத்தில் இவர் வந்து இவருக்கு திருநீர் பூசிட்டு அந்த
அவர் வழிபட்டுக்கிட்டு அந்த மூலவர் சிலையில் போய் முருகர் சிலையில் போய் மறைஞ்சிட்டார். ஆஹா, நம்ம முருகப்பெருமான் தான் நம்மளுக்கு வந்து திருநீர் பூசிட்டு போனாருன்னுட்டு அவர் திருநீர் பூசின உடனே அந்த மண்டபம் கோயிலுக்கு மொத்தம் எங்கே இருக்குதுன்ற எல்லா விவரமும் அதுக்கு அவருக்கு ஞானக்கண்ணில் தெரியுதான். அப்படி கண்டு அதை கண்டுபிடிச்சி நோண்டி எடுத்து கோவில் திருப்பணிக்கு பணம் வேணும் இல்லையா, அந்த நாளில் திருநீர் இட்டாலே எல்லாரும் காசு கொடுப்பாங்க. அப்போ இவர் கோவில் திருப்பணி பண்ணுறதுக்கு எப்பயுமே இந்த காலத்தில் திருநீர் இட்டாலே அந்த செல்வம் அதுதான் செல்வம். அந்த செல்வம் வந்தால் நமக்கு எல்லா செல்வமும் நிறைஞ்சி இருக்கும்ன்றதுக்கு தான் உதாரணமாக திருநீரை கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவர் திருநீரை இட்டு கோவில் திருப்பணிக்கான பணங்கள் எல்லாம் சேர்க்குறாரு. சேர்த்து அதுக்கப்புறம் திருடன் வந்தார். திருட வந்தானுங்க, அவனுங்களையும் இப்படி பண்ணி திருத்திருக்காரு. இதுக்கப்புறம் அடுத்த பகுதியை நம்ம நாளைக்கு பார்ப்போம். இப்போ நம்ம அவருடைய திருப்போரூர் நித்திய பாராயண 10 அருளி செய்திருந்தார். அதை நம்ம 4 பாடல்களை படிச்சிட்டோம். இப்போ 5, 6 இன்னைக்கு 2 பாடலை படிப்போம். பெய் போம் துயரம் போம் பித்தம் போம் போகாத நோய் போம் மிடி போம் நுவலங்கால் தாய் போல நன்னிதியை போல நயந்திருப்போரூரன் சந்நிதியை கண்டளவேதான் திருவடிக்கே தொன்றும் சிறியேன் துயரம் ஒருவருக்கும் தோன்றாதென்னுள்ளே சருவியனை என்னாலும் வாட்டும் இடர்களை போரூரா நன்னாளின் நாளா நயந்து பெய் போம் துயரம் போம் பித்தம் போம் போகாத நோய் போம் மிடி போம் நுவலுங்கால் தாய் போல நன்னிதியைப் போல நயந்திருப்போரூரன் சந்நிதியை கண்டளவேதான் திருவடிக்கே தொன்றும் சிறியோன் துயரம் ஒருவருக்கும் தோன்றாதென்னுள்ளே சருவியனை எந்நாளும் வாட்டும் இடர்களை போரூரா நன்னாளில் நாள நயந்து. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.